இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் மகிமையான மேன்மையான காரியங்களை செய்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, தங்களுக்குள் ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வருகிறார்களோ, அவர்கள் வாழ்வை கர்த்தர் மகிமையாக மேன்மையாக உயர்த்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் வேத வசனத்தை வாசித்து தியானித்து வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவானுக்கு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எவ்வளவு ஒரு அருமையான தேவ வார்த்தை! இந்த நாட்களில் பரலோகம், நித்திய வாழ்வு, மேன்மை என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் பரலோக வாழ்வை பெற வேண்டும், மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்களே ஒழிய, அதை அறிந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து நித்தியத்திலே போவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிற வாழ்வை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமான காரியங்களிலே பிஸியாக அவர்கள் அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையின் முடிவிலே நாங்கள் எங்கே போக போகிறோம், நிலையான வாழ்வை எங்கே பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை அறியாதவர்களாக, புரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவபிள்ளையே, தேவனை அறியாத உலகத்தார் போலவே இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளும் பரிதவிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. மெய்யான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குமாரனுடைய வார்த்தையில நிலைத்திருப்பதுமே நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொண்டு வரும். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, மெய்யான அங்கே ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இன்றைக்கு தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறதா? இல்லாவிட்டால் தேவனை இன்னும் அறிய வேண்டும், இன்னும் அவரை கிட்டு சேர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, தாகம் இருக்கிறதா? அருமையான தேவபிள்ளையே, இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், அவரே வார்த்தை. அதனாலதான் அவரை அறிய வேண்டுமானால் வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அந்த வசனத்திலே வார்த்தையிலே வாழ ஒப்பு கொடுக்கிற போது நாம் அவரை அறிந்து கொள்ளுகிறோம். மோசேனுடைய ஏக்கத்தை பாருங்கள். மோசே சொல்லுகிறார், இன்னும் உம்மை அறிகிற ஞானத்தை தாரும். அருமையான தேவபிள்ளையே, தேவனை அறிய வேண்டும், தேவனை இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், அனுதினமும் மனம் திரும்பி தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள், அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள். பூமியிலே அந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இல்லாமல் மரணத்தின் பின்பாக அந்த மகிமையிலே எவராலும் பிரவேசிக்க முடியாது. அதனாலதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். இன்றைக்கு இயேசுவை எவ்வளவாய் அறிந்திருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் வாஞ்சிக்கிறீர்கள்? நீங்கள் 91ஆம் சங்கீதத்திலே பார்க்கிற போது அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அருமையான தேவபிள்ளையே, இயேசுவிடத்திலே வாஞ்சை இல்லை, இயேசுவை அறிகிற ஒரு ஏக்கம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில எந்த மேன்மையும் இல்லை. அவரிடத்திலிருந்து விடுதலையையோ சமாதானத்தையோ ஆசீர்வாதத்தையோ பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த நாட்களில் மதம் சார்ந்து வாழாமல் கிறிஸ்து சார்ந்து வாழுங்கள். கிறிஸ்து சார்ந்து வாழ வேண்டுமானால் அனுதினமும் வசனத்தை தியானித்து வசனத்திலே நடக்க, வசனத்துக்கு உங்களை கீழ்ப்படுத்தி ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய மகிமை உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் தங்களுடைய மனதிலே தீர்மானம் பண்ணி ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே, ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே கடந்து வருகிறார்களோ, இந்த வாழ்க்கை முடிகிற போது நித்தியத்திலே பரலோக வீட்டில் ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏங்குகிறார்களோ, இந்த
இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடி செபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலும் அவருடைய வசனத்தின்படியே ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னீங்க. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம் என்று கேட்டீங்க. இந்த நாட்களில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். வாழுகிற இந்த சொற்பமான காலத்தில் ஆண்டவரே, இந்த மகிமையை காணத்தக்கதாய், நிலையான நித்தியமான வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய வசனத்திலும் உம்முடைய பிரசன்னத்திலும் உம்முடைய ஆவியின் நிறைவிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தரித்திருக்கத்தக்கதாய், அந்த வாஞ்சையும் தாகமும் ஏக்கமும் ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி கொள்ளத்தக்கதாய் அனுக்கிரகை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இந்த நாளில் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களோடு பேசுங்க. அவர்கள் இருதயங்கள் மர்வமாகட்டும் ஐயா. ஆண்டவரே, இன்ன நிலையிலிருந்து விழுந்தோம் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே, பின்னானவர்களை விட்டு முன்னானவர்களை நோக்கி நகரத்தக்கதாய் ஆவியில ஒரு புத்துணர்வு உண்டாக அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொன்னீங்க. இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் இரக்கத்தை உடைய தயவை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடி செபிக்கிறேன். எந்தெந்த வீடுகளிலே எந்தெந்த இல்லத்தில் இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சி ஆண்டவரை ஒளிபரப்பாகிறதோ கேட்கிறார்களோ அந்த வீட்டுகளில் தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் வரட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். தேவ பிரசன்னம் தேவ மகிமை பிள்ளைகளை ஆளுமை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை கேட்காதவர்கள், அறியாத அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.